தமிழக வெற்றி கழகம் வெற்றி தளபதி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களை யார் எங்க போய் நிப்பாட்டினாலும் அங்க பாத்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. என்னை தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி தளபதி அமைச்சார் மக்கள் இன்னைக்கு அரவணைச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மீது மிகப்பெரிய பாசமும் பண்பும் வச்சிருக்கிறாங்க தான் இதுக்கு சாட்சி இந்த வெற்றி. மத்திய தொகுதி மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? தொடர்ச்சியாக மத்திய தொகுதி மக்களுக்காக இந்த பட்ஜெட் செக்ஷன்ல பல விஷயங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எல்லா துறையிலும் என்ன தேவைன்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரிகள் அழைத்து பேசி என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்டு அரசாங்கத்துக்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர் கொண்டு போயிருக்கிறோம். அதுக்கான நிதி ஒதுக்கப்படும். என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகள் முற்றிலும் சரி செய்யப்படும். மாவட்ட செயலாளர்கள்லாம் 70 வயது மூப்ப காரணம் காட்டி திமுக இருந்து தூக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர் நீக்க போறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தாவேக்காவை பார்த்து இளம் மாவட்ட செயலாளர் கொண்டு வரணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரணும்னு திமுக நினைக்கிறாங்க. எங்க இளமை கொண்டு வந்திருக்காங்க நீங்க சொல்லுங்க? 60 வயசு இருக்கணும், 70 வயசு இருக்கணும். திமுக ஒரு முதியோர் இல்லம் கூடமா திருப்பி கொண்டு வராங்க. மக்கள் திமுக ஏத்து நீங்க திமுக இளைஞர்களை கொண்டு வரட்டும், முதியோரை கொண்டு வரட்டும், நடுத்தர மக்களை கொண்டு வரட்டும். கொள்கை என்ன? நீங்க கொள்ளை அடிச்சது கரப்ஷன் கமிஷன் தானே மக்கள் இன்னைக்கு பாடம் போட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. முதல் அவங்க செய்யக்கூடிய கடந்த ஆட்சி காலத்தில் செஞ்ச எல்லா துறையில் இருக்கக்கூடிய ஊழலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசாங்கம் சப்மிட் பண்ணிருக்கு. இதை முதல் திருத்திட்டீங்கன்னா போதும். மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் ஆல்டரேட் பண்ணாலும் முதல் லஞ்சம் லாவணியம் அந்த ஆட்சியை இல்லாத ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் கொடுக்குது. தமிழ்நாட்டில் நீங்க என்னதான் பெல்ட் அடிச்சாலும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தான் மக்கள் கொடுப்பாங்கன்னு பாக்குறேன். சட்டமன்றத்தில் அதிமுக அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. தமிழகம் முழுவதும் ஒரு அமைதியாவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி நிலவுது. எப்படி பாக்குறீங்க? அதிமுக இருக்கா? முதல்ல அதிமுக பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லாத ஒரு மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது பாராளுமன்றத்தில் 3வது ஒரு பேரியக்கமாக இருந்தது அதிமுக. தமிழ்நாட்டில் அதிமுக 2011 2016 ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கின்ற அதிமுக நிலைமை என்ன? எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை நம்பாம எல்லாம் ரிசைன் பண்ணி ஓடி வராங்க. அப்ப முழுக்க பல பேர் வர இருக்கிறாங்க. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தலைமையை அந்த இயக்கத்தை மக்களும் நம்பல, அந்த பார்ட்டில இருக்கிறவங்க நம்பல. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால மௌனமா இருப்போம், மௌனமா இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதல்வர் 4 சக்கர வாகனம் கொடுக்கப்படும், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் போட்டாங்க. திடீர்னு விழுப்புரம் அந்த மாதிரி ஏரியாலாம் எங்களுக்கும் பைக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இன்னைக்கு 110 விதியில் கீழே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் வாகனமும் உதவியாளரும் அதுக்கான எரிபொருள் செலவுக்கும் கொடுத்திருக்கிறார். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வர வைக்கிறாங்க. திமுக பெரிய யோகியவான் மாதிரி, ஏதோ தேவ தூதர் மாதிரி, தியாகிகள் மாதிரி, ஏதோ மக்கள் பணத்தை கொள்ளடிக்காத மாதிரி நீங்களுக்கு பாத்தீங்கன்னா கார் வேணாம், நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா வரி பணம் வரி சுமையை இருக்கிற கொடுக்கணும் காட்டுறாங்க. அப்படி சொல்றவங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு போனுக்கு கவர்மெண்ட் பில் கெட்டுதா இல்லையா? பஸ் பாஸ் கொடுக்குதா இல்லையா? எல்லாத்தையும் விட வேண்டாம் தானே? தொடர்ச்சியாக ஏற்கனவே திமுக எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. இன்னைக்கு பணி சுமை இருக்கா இல்லையா? ஏன் பின்ஷன் வாங்கிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பின்ஷன் வாங்க மாட்டோம், போனுக்கு பணம் வாங்க மாட்டோம், இலவச பஸ்ஸை பயன்படுத்த மாட்டோம், இலவச பங்களாவை பயன்படுத்த மாட்டோம். அப்ப அதெல்லாம் எப்படி தேவை இருக்கோ விடுதலை சிறுத்தையோட சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார். நான் 250 கிலோமீட்டர் இருந்து வரேன், நான் 2 பஸ் மாறி வரேன்னு கேட்கும் போது தாய் உள்ளத்தோடு கொடுத்து சிவந்த கை வெற்றி தளபதி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இதை பாத்தீங்கன்னா கொள்கையை ஏத்துக்கிட்டு 110 விதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. திமுக ஒரு அரசியல் ஸ்டெண்ட் அடிக்குது சார். இது மக்கள் மன்றத்தில் ஈடுபடும். 100 நாள் விழா தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வெற்றிகரமா போயிருக்கு. நம்ம பகுதியில் அடுத்து என்ன மாதிரியான விழா? 100 நாள் விழா இன்னைக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. 100 நாள் விழால 1 லட்சம் நாள் விழாவும் தமிழக வெற்றி கழகம் கொண்டாடும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாகவே இன்னைக்கு 100 நாள் விழாவை வாரம் ஏன்னா அசம்பிளி போயிட்டு இருக்கிறதுனால சாட்டர்டே சண்டே 100 நாள் விழாவை ஒவ்வொரு வார்டா நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்.